ஜனவரி 26, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. உங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord is with you throughout your life. He blesses you. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 24 வசனம். 1 Corinthians chapter 9 verse 24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பந்தய சாலையிலே அநேகர் ஓடினாலும் வெற்றி பெறுகிற ஒருவன் மாத்திரமே பந்தயத்திற்குரிய பதக்கத்தை பெறுவான். அதுபோலவே ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுகின்ற அத்தனை பேரும் பரலோகம் என்னும் பதக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக நாம் தான் ஓட வேண்டுமே தவிர வேறொருவர் நமக்காக ஓட முடியாது. பிசாசு நம்முடைய ஓட்டத்தை தடை செய்வதற்காக அவன் பல விதங்களிலே முயற்சி செய்வான். நீங்கள் இடதுபுறமோ வலதுபுறமோ சாயாதபடிக்கு வழி இதுவே என்று கூறுகிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நீதியின் பாதையிலே நீங்கள் ஓடுங்கள். அப்பொழுது ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Do you not know that in a race all the runners run, but only one gets the prize? Run in such a way as to get the prize. My dear brothers and sisters, even though many run on the race course, only one who wins gets the medal for the race. Likewise, all those who run a spiritual race must run worthy of receiving the medal of heaven. Each of God's children has a race appointed. We have to run for ourselves and no one else can run for us. The devil will try to in many ways to hinder our obedience. Run in the way of righteousness, hearing the voice of the Spirit saying, "Go," and you will receive the crown of life. May the Lord himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி. புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதம் பிள்ளைகளை வாழ்விலே தந்து அவர்களின் வழிநடத்துகிறதான தாவுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை வாஞ்சித்து இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வாஞ்சியை கத்து நீர் அறிகிறீர். அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து நீர் அவளை வழிநடத்தி விடுமா செபிக்கிறோம். அவள் ஒருபோது சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, அவர்களுக்கென்று நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே அவர்கள் பொறுமையோடு கர்த்தரோடு கூட இணைந்து ஓடும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆம் சுவாமி, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை, ஒரே ஒரு ஓட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். அப்படியாக ஆண்டவரே, நாங்கள் யாவரும் அந்த பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாவரும் ஆண்டவரே பதக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடும்படியாக வைத்தாரோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள உரியவர்களாக நாங்கள் மாறும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்கள் பந்தய சாலையை நாங்கள் ஓடும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஓட்டத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய வாழ்விலே, ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தாவே உண்மை ஆண்டவரே, உண்மையாக ஆண்டவரை பற்றி கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக ஓடும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். வலதுபுறமோ இடதுபுறமோ ஆண்டவரே பிள்ளைகள் சாய்ந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். அதே வேளையில் பிசாசானவன் எந்த விதமான தந்திரங்களையோ வலைகளையோ ஆண்டவரை பிள்ளைகளுக்கு விரோதமாக வைத்து அவளை கண்ணிகளை ஆண்டவரை அப்பா அகப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நீர் அவளை பாதுகாத்துக் கொள்ளும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய வழியிலே மாத்திரம் நடக்கும்படியாக கிருபை தருவீராக. இந்த பந்தய சாலையிலே கர்த்தருக்கென்று, ஆவியானவருக்கென்று அப்பா நாங்கள் முழு மனதோடு ஆண்டவரை ஓடும்படியாக கிருபை தருமா செபிக்கிறோம். கர்த்தருடைய பாதையிலே ஆண்டவரை வழிநடத்தப்பட கிருபை தாரும். பிசாசின் பாதையிலே இந்த பிள்ளைகள் வழி தழுப்பி போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த நாளும் யார் யார் எந்த விதமான சுகவீனத்தோடு பலவீனத்தோடு செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை நீர் தந்தரலும். அவருடைய நோய்கள் பலவீனங்கள் யாவற்றையும் நீர் மாற்றி எழுடுமா செபிக்கிறோம். எந்த நோய்களாக இருந்தாலும் சுகத்தை தருகிற கர்த்தர் நீர்.
என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் அந்த வியாதிகளை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி நல்ல சுக வாழ்வை நீ தந்து அவளை வழிநடத்தி விடுமா ஜெபிக்கிறோம். நேர்த்தியாய் வழிநடத்தியலும் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் வெற்றியாய் அவளுக்கு அமையும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய வாழ்விலே அவள் ஓடும்படியாக உடைய நாமத்துக்கு மகிமையாக எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கிருபை தருவீராக. இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நீர் பிள்ளைகளுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாவரும் அவர்களை வாழ்த்துகிறோம். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. அநேக திருமண நாட்களை காணும்படியாக கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து குடும்பமாய் வாழ்ந்திருக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. துதிகர மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.